அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 739வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு ஆகும். இன்றைய விஞ்ஞான காலத்தில் மனிதனின் அதிகபட்ச செயல்களை எந்திரங்களே துல்லியமாக செய்து விடுகின்றன. இத்தகைய எந்திரங்கள் மூலம் மனித நுண்ணறிவு திறன்களை செயல்படுத்தும் தொழில்நுட்பமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு எனப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவின் திறன்கள் என்னவென்றால் பேச்சு அங்கீகாரம், காட்சிகளை உணர்தல், முடிவு எடுத்தல், இயற்கை மொழியை புரிந்து கொள்ளுதல், புதிய தகவல்களை மாற்றி அமைத்தல், சுயமாக திருத்தம் செய்தல், மாதிரி அங்கீகாரம், எந்திரங் கற்றல் என்பன ஆகும். இவை தானியங்கு செயல்முறைகள், தரவு சேகரிப்பு, தரவு உள்ளீடு, மின் அஞ்சல் பதில்கள், மென்பொருள் சோதனை, விலைப்பட்டியல் உருவாக்குதல் என பல வகையில் பயன்படுகின்றது. பொதுவாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நுண்ணறிவின் தந்தை எனப்படுபவர் ஜார்ஜ் மெக்கார்த்தி என்பவர் ஆவார். இன்றைய நிகழ்ச்சியில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி திரு பி சிதம்பரம் அவர்கள். திரு சிதம்பரம் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். சிதம்பரம் சார், பிளீஸ். எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஜோ உள்ளிட்ட கோஆர்டினேட்டர் ஜோ மற்றும் நம்முடைய குரூப்ல இருக்கக்கூடிய வேளாண் துணை பேராசிரியர்கள், இணை இயக்குநர்கள் மற்றும் துணை இயக்குநர்கள் ஓய்வு மற்றும் விவசாயிகள் மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை பற்றி இப்போ நிறைய பேசிகிட்டே இருக்காங்க. சைனாவில இருந்து டீப் சீக்னு ஒரு ஏஐ தொழில்நுட்பம் வருது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுதுங்கிறோம். எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கார் டிரைவர் இல்லாமல் ஓட்டுறாங்க. அப்புறம் ரொபோட்டிக் சர்ஜரி, ஆட்டோமொபைல்ஸில் ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணுறது, அப்புறம் அந்த சிபிஐ அந்த மாதிரி இதுலலாம் ஃபேஸ் ரெகக்னிஷன், யார் ஒரு குற்றவாளின்னா அவங்களுக்கு ஃபேஸ் கொடுத்தோம்னா அது உடனே டிராயிங் போட்டு கொடுக்கும், இவர் தான் அவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. வாய்ஸ் சர்ச், யாரோட வாய்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில். இப்போ நம்ம ட்ரோன்ஸ் கூட வேளாண்மையில் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா, ட்ரோனுக்கு பர்மிஷன் கொடுத்து ஸ்ப்ரேயிங் ஆப்ரேஷன், இந்த மாதிரி இது. அப்புறம் சூப்பர்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே ஏஐ தொழில்நுட்பம் சிறப்பாக செயல்படுது, துல்லியமாகவும் இருக்குது. எங்கே மனிதன் போய் அங்கே வேலை செய்ய முடியாதோ, ஹை டெம்பரேச்சர் ரீஜியன், ஹை கூலிங் உள்ள இடத்துலலாம் நம்மளால போய் அங்கே பர்மனண்ட்டாக இது பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த எர்த்குவேக்கு, அப்புறம் எர்த்குவேக்கு நடக்கூடிய இடங்கள், அப்புறம் எரிமலைகள் கூட ட்ரோனில் போய் ஈஸியாக அது எப்படிங்கிறத வீடியோவே எடுத்து போடுறாங்க. அவ்வளவு தூரம் நம்ம பார்த்ததில்ல. அதுக்கெல்லாம் கூட அந்த ஒரு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் அது எவ்வளவு பயன்படுத்த போகிறோங்கிறது நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஏஐ தொழில்நுட்பம் நிறையா அது சம்மந்தமான கோர்சஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸு மிக ஆர்வமாக அது சில பேர் படிக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம இதை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம வேளாண்மை துறையில் இருந்தால் கூட வேளாண்மையிலும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்பாடுக்கு வந்துள்ளது. அதனால அதனுடைய அடிப்படை விவரங்கள் என்னங்கிறத நம்ம இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக கூட நம்ம வச்சுக்கலாம். அதற்காக தான் இந்த 739வது நிகழ்ச்சி. தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளில் நம்முடைய 739 நிகழ்ச்சியில் தொகுத்து பல சிரமங்களுக்கிடையே 1 நாள் 2 நாள் கேப்பில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜோ அவர்களை மனதார எல்லோரும் பாராட்டுவோம் நம்மளோட குரூப்பில். ஏன்னா அது அவருடைய ஆர்வம் இந்த மாதிரி. அதனால இந்த தொழில்நுட்பத்தை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு.
ஜோ அவர்களே அதை பற்றி நம்ம ஒரு கிளாஸ் போடலான்னு இப்போ போட்டிருக்கோம். 739 நிகழ்ச்சி. அதற்காக ஜோ அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நம்ம இப்போ இதுக்குள்ள வந்து ஏஐ தொழில்நுட்பம்னா என்ன, அதனுடைய வரலாறு என்ன, இப்போ அது எந்த நிலைமையில இருக்கு, எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க, அடிப்படை விஷயங்கள் பற்றி நான் சொல்ல போறேன். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம செல்வோம். பாருங்க, இந்த டயக்ராம் பார்த்தாவே தெரியுது. இது அதனுடைய ஹெட்டிங் மாதிரி. மனிதனுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த தொழில்நுட்பம் எல்லாத்துக்கும் பேசிக் நம்ம தான். ஆனா அதனுடைய பயன்பாடு ஏஐன்னு அப்படின்னு போகும்போது அது நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட மாதிரி தோணுது. ஆனா அடிப்படை வந்து நம்ம ஹியூமன் பீயிங் பிரெயின் தான் சொல்லணும். அதுல இருந்து டெவலப் பண்றோம். ஆனா அதனுடைய பயன்பாடு நம்மளுடைய பிரெயின் தான் பேசிக். ஆனா அதை டெவலப் பண்ணது நம்ம தான். ஆனா அதனுடைய பயன்பாடு, அதனுடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிறத இந்த ஹெட்டிங் போட்டிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது எப்படி போகுங்கிறது. அது ஒரு அடிப்படை தான். இன்னும் நாம் நிறைய புரிஞ்சுட்டதாக இல்லை. ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டு இல்லை. இருந்தாலும் நம்ம பயன்படுத்திட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லாமே ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தான். இப்போ எது எடுத்தாலும் நம்ம அப்படித்தான் விளக்குறோம். ஹெல்பிங் த மெஷின்ஸ் இருந்தா கூட அதுக்கு ப்ரோக்ராம் வேணும். இன்னைக்கு கார் டிரைவிங்கோட நம்ம அந்த ஏஐ தொழில்நுட்பம், கார் ரிப்பேரிங் வந்து நார்மலா இப்பெல்லாம் நம்ம யாருனாலையும் சாதாரண மெக்கானிக்னாலும் செய்ய முடியாது. அந்த ஷோரூம் கொண்டு போனா என்ன டிஃபெக்ட்டுங்கிறத அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. எந்த இடத்துலங்கிறது உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மெஷின்ஸுக்கு அசிஸ்ட் பண்றது அந்த ஏஐ சாஃப்ட்வேர்னோட நம்ம சிம்பிளா புரிதல் வச்சுக்கிறோம். ஃபைண்ட் சொல்யூஷன் டு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை நம்மளுக்கு ஈஸியாக பண்ணி மோர் ஹியூமன் லைக் ஃபேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதையே ஒரு அசிஸ்டன்ட், இட் இஸ் எ டூல்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய ஆராய்ச்சிக்கோ புரிதலுக்கோ வந்து ஒரு ஏஐ தொழில்நுட்பம் ஒரு டூல் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி கூட நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் ஜென்ரலி இன்வால்வ்ஸ் பாரோயிங் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். நம்மளுடைய அறிவுக்கு எட்டுனதை எடுத்து அதை வந்து அப்ளைங் தம் எஸ் அல்காரிதம்ஸ் இன் ஏ கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்லி வே. இப்போ கம்ப்யூட்டர் பேசிக்கு, நம்மளுடைய நாலேஜ் பேசிக்கு, அந்த ரெண்டையும் வச்சுதான் நம்ம அந்த ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு வர்றோம். அதுல இருந்து நம்ம அதைய பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறோம் எல்லா விதத்துலையுமே காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துக்கு. இதுதான் ஏஐ. சிம்பிளா சொல்ல போனா அதனுடைய விளக்கங்கள் அதுதான். ஹிஸ்டரி ஆஃப் ஏஐ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும். இது பாருங்க, 1941 தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் வந்து டெக்னாலஜி வந்துச்சு. அடுத்தது 1956 தான் அந்த டேர்ம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரடியூஸ். எல்லாத்துக்குமே இப்போ முதல் கம்ப்யூட்டர்னு பெருசா இருந்தது, அப்ப சின்னதாச்சு. இப்ப நம்ம செல்போனே ஒரு கம்ப்யூட்டருடைய யூசேஜ் விட அதிகமா நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சு. அதனாலதான் செல்போன் எல்லாத்துக்கிட்டையும் யூஸ் ஆகுது. அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து மல்டி டாஸ்கிங் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து 1960s பாருங்க, செக்கர்ஸ் பிளேயிங் ப்ரோக்ராம். இது கேம்ஸ் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க 1960s. 1980s 1980 குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் பயன்படுத்தினாங்க. 2000 தான் ஃபர்ஸ்ட் சொபிஸ்டிகேட்டட் வாக்கிங் ரோபோட். ரோபோட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபீல்ட்லையுமே பயன்படுத்துறாங்க. ஈவன் இந்த கொரோனா டைம்ல பார்த்தோம்னா கூட அந்த சர்ஜியன்ஸு கொரோனா இதில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ரூமா போய் கொடுக்கறது, கொரோனாவுக்கு ரோபோட் தான் பயன்படுத்தினாங்க. என்னன்னா கொரோனா பற்றி அவ்வளவு ஒரு அவேர்னஸ்ஸு அதனுடைய பாதிப்புகள் இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம ரோபோட் பயன்படுத்தினோம். சொபிஸ்டிகேட்டட் வாக்கிங் ரோபோட் வந்து 2000 தான் நம்ம கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னா அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஏஐ பயன்படுத்தினா தான் சில விஷயங்கள். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஃபண்டமெண்டலி வெல் சூட்டட் டு பெர்ஃபார்ம் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டேஷன். கணிப்பொறி இருந்துன்னா தான் நம்ம எதையுமே இப்போ செய்ய முடியுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால தான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸு ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணி வெளியில் கொடுக்குறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். கேல்குலேஷன்ஸு, ஈவன் இப்போ நம்ம டோல்கேட்டில் கூட போகிறதெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம டோல்கேட்டு இது பணம் அனுப்புறது போகிறது, அந்த மாதிரி எல்லா கேல்குலேஷன் காம்ப்ளெக்ஸாக தோணும். ஆனால் அது ஈஸியாக நம்மளுக்கு அதனுடைய ரிசல்ட் கிடைக்குது. ஃபாஸ்ட்டாக நம்ம டைம் கன்சியூமிங் ரொம்ப குறைச்சிக்கிறோம். யூசிங் ஃபிக்ஸடு ப்ரோக்ராம் ரூல்ஸ்.
இதுக்கு ப்ரோக்ராம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை செய்கிறாங்க. திஸ் அலவுஸ் ஆர்டிஃபிஷியல் மெஷின்ஸ் டு பெர்ஃபார்ம் சிம்பிள் மொனாட்டனஸ் டாஸ்க். ஒரே வேலையை நம்ம பிரெயின் செஞ்சுட்டே இருந்தோன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து ஃபெட்டிக் ஆயிடுது, ஒரு சோம்பேறித்தனம் வந்தது. அதை வந்து நம்ம ஏஐ தொழில்நுட்பத்தினால செய்யும்போது எஃபிஷியன்ட்லி அண்ட் ரிலையபிளி, நம்பிக்கையாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செய்யலாம், கரெக்டாகவும் செய்யலாம். விச் ஹியூமன்ஸ் ஆர் இல் சூட்டட். இந்த மாதிரி வேலைகளை நம்ம பிரெயினில் ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம பிரெயின் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறதுனா கூட ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆக்டிவாக இருக்குமா. அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் அந்த டாஸ்க் வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தாலுமே அது அதனுடைய ரிசல்ட் ரிலையபிளாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கும். லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் மைண்ட். இதில் பாருங்க, ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன். ஒரு இதே நம்ம பார்த்து அது இந்த ஆப்ஜெக்ட் தானா அப்படிங்கிறத பீப்புள் கேனாட் ப்ராப்பர்லி எக்ஸ்பிளைன் ஹவு தே ரெகக்னைஸ் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒருத்தர் பற்றி கூட விவரிக்கிறதுனா அவரை நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவர் தான் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு விளக்க முடியாது. அந்த இடத்துல ஏஐ வருது. ஃபேஸ் ரெகக்னிஷன். இப்போ நம்ம டிராயிங் போட்டோம்னா கூட எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார், இவ்வளவு மக்களுக்கும் ஒவ்வொரு சின்ன வித்தியாசம் இருக்கு, ஆனா அது வேரியபிள் பண்ணி கடவுளுடைய படைப்பு வந்து சொன்னார் ஒருத்தர் எஃப்எம்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. ஃபேஸ் ரெகக்னிஷன் cannot be passed on to another person by explanation. ஒருத்தர் இப்படித்தான் இருப்பார், நம்ம விளக்க முடியாது. ஆனா இப்ப அதை வச்சே நம்ம டிராயிங்ஸ் எல்லாம் போடுறாங்க கம்ப்யூட்டர்ல. ஈவன் வந்து அந்த ஒரு குற்றங்கள் யார் கண்டுபிடிச்சாங்கிறத அழகா டிராயிங் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துடுறாங்க. இப்படித்தான் அவர் இருந்தாருன்னு சொன்னது அழகா. அதுக்காக ஏஐ தொழில். நேமிங் ஆஃப் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல இருக்கு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. இது பேஸ்ட் ஆன் லேர்னிங், நாட் டு அப்சல்யூட் ஸ்டாண்டர்ட்ஸ். இதுக்கெல்லாம் ஏஐ தொழில். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ இது எங்கெங்க பயன்படுத்துற அப்படின்னா எக்ஸ்போர்ட் சிஸ்டம். இது நம்ம வரும் மேனேஜ்மெண்ட்ல. எக்ஸ்போர்ட் சிஸ்டம்னா ஒன்றில் அந்த எக்ஸ்போர்ட் சிஸ்டம் அந்த எக்ஸ்போர்ட்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம். அடுத்தது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், என்எல்பின்னு சொல்லுவோம். இந்த லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு இது பயன்படுத்தலாம். ஸ்பீச் ரெகக்னிஷன், ஒருத்தர் பேசக்கூடிய இதை வந்து இவர் தான் பேசினாரு, இப்படித்தான் பேசினாருங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது இருக்கு. கம்ப்யூட்டர் விஷன், கம்ப்யூட்டர்ல என்னென்ன இருக்குங்கிறத அதை கண்டுபிடிக்கிறது ஏஐ தொழில்நுட்பம் கண்டிப்பாக பயன்பட ஆரம்பிச்சு. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். The goal of NLP is to enable people and computers to communicate in a natural, humanly language, such as English rather than in a computer language. இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இல்லாமல் ப்ராசஸிங் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு லெவலில் இந்த நம்ம ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுது. இந்த ஃபீல்ட் ஆஃப் என்ஐபி இஸ் டிஃபரெண்ட். நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம சொல்கிறோமோ அது வந்து ஒரு தொழில்நுட்பம் வந்து ஜஸ்ட் அது இன்ட்ரடியூஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. அதை பயன்படுத்துகிறவருக்கும் புரியணும், அதை கேட்குறவங்களுக்கும் புரியணுங்கிறது அந்த ஒரு புரிதல் இருந்துன்னா அதை நம்ம பயன்படுத்தலாம். இது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் இது பயன்படுது. ஸ்பீச் ரெகக்னிஷன், த பிரைமரி இன்டராக்டிவ் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம தகவல் தொடர்பு வச்சுக்கிறோம், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்காரு, ரிசீவர் இருக்காரு, கோடிங் டீகோடிங் சொல்லுவோம். நம்ம என்ன சொல்கிறோமோ அவர் புரிஞ்சுட்டு திரும்ப நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுதான் கம்யூனிகேஷன். இட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் கம்யூனிகேஷன் சொல்கிறேன். யூஸ்டு பை ஹியூமன்ஸ் இஸ் நாட் ரீடிங் அண்ட் ரைட்டிங், இட் இஸ் ஸ்பீச். ஜஸ்ட் இது மாதிரி கிடையாது, பட் அதை வந்து புரிஞ்சுக்கணுங்கிறது அது. இந்த ஸ்கோல் ஆஃப் ஸ்பீச் ரெகக்னிஷன் ரிசர்ச் இஸ் டு allow computers to understand human speech. அது நம்ம பேசுறது வந்து புரிஞ்சுட்டு மறுபடியும் ரியாக்ட் பண்ணணும். so that they can hear our voices and recognize the words which are speaking. நம்ம என்ன பேசுறோங்கிற இப்போ பாருங்க, நம்ம செல்லு கூட இப்போ வந்து படிக்காதவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்புறாங்கன்னா அவங்க ஸ்பீச் அந்த தமிழ்ல சொன்னா கூட அது இங்கிலீஷ்ல வந்து இது பண்ணிக்குது. எல்லாம் உடனே அது கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய
ஸ்பீச் வந்து வேர்ட்ஸை மாற்றி மெசேஜை மாற்றி அனுப்புகிறாங்க. டைப் பண்ண தெரியாதவங்கெல்லாம் அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு கூகுள் சர்ச் பண்ணுறதுனாலும் சரி, ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறதுனாலும் சரி, ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்க. படித்தவங்க கூட டைப் பண்ணிட்டு இருக்கிற, படிக்காதவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே போய் டக்குன்னு பண்ணிடுறாங்க. இட் சிம்பிளிஃபைஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன். இன்டராக்ஷன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம், சிம்பிளிஃபை பண்ணி அது ஈஸியாக நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குது. அந்த ப்ராசஸிங் வந்து ஃபாஸ்ட்டாகவும் செய்யுது, கரெக்டாகவும் செய்யுது. கம்யூனிகேஷன் பிட்வீன் people and computers, thus it advances the goal of NLP, natural language processingல இது ரொம்ப ஃபாஸ்டா செய்யறதுக்கு ஒரு டூலா இருக்கு. அடுத்தது எக்ஸ்பர்ட் சிஸ்டம். முதல்லயே சொன்னோம், an expert system is a computer program designed to act as an expert in a particular domain, area of expertise. எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ங்கிறது சில ஃபீல்ட் ஆஃப் இதுல வந்து அந்த இப்போ எல்லா ஃபீல்ட்லையுமே இப்போ கம்ப்யூட்டர் இருக்கு, அதுல நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு. எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நீ மருத்துவத்துறையிலையும் சரி, எல்லா துறையிலையுமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான, இப்போ ரொபோட்டிக் சர்ஜரினா ஒரு டாக்டர் மட்டும்தான் செய்வார். ரொபோட்டிக்ஸ்ல எத்தனையோ விதமான மைக்ரோ சர்ஜரி எல்லாம் இருக்கு. இப்போ ஜப்பான்ல வந்து அன்னைக்கு ஒரு டாக்டர் வந்திருந்தாங்க, அவங்க செய்யறது வந்து இன்னும் இன்டீரியரா போய் செய்யறாங்க. அவ்வளவு ஒரு அது ஃபுல்லா ரோபோட்டிக் சிஸ்டம் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டத்துல அசிஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுது. ஃபேஸஸ் இன் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். எக்ஸ்பர்ட் சிஸ்டம் கரண்ட்லி ஆர் டிசைன் டு அசிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ், நாட் டு ரீப்ளேஸ் தம். அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றது, பட் அந்த சர்ஜரி பண்றது வெளியில உட்காந்து தான் செய்யறாங்க. இன்னைக்கெல்லாம் முதல் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, இப்போ கீஹோல் சர்ஜரி பண்றாங்க. கம்ப்யூட்டர் வச்சு எல்லாமே அந்த இது வழியா இது பண்ணி அந்த சர்ஜரி ஃபுல்லா ரொம்ப அக்யூரேட்டா செய்யறாங்க. பேஷன்ஸ் பாருங்க, போன உடனே ஒரு நாள் 2 நாள்லயே வீட்டுக்கு வந்துடுறாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணா 1 மாசம் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. அதை முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த பெயின், அந்த ரெக்கவரி, அந்த பயம் எல்லாம் இது. இப்போ எல்லா சர்ஜரியுமே மேஜரா எல்லாமே கீஹோல் சர்ஜரி, இந்த மாதிரி ரொபோட்டிக் சர்ஜரியில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்க. அதனால தான் நம்பிக்கையே. அப்போ அந்த சர்ஜரி சிஸ்டம், சர்ஜரி மெடிக்கல் ஃபீல்டு மட்டும் நான் சொல்ல, எல்லா ஃபீல்ட்லையுமே அந்த மாதிரி வந்துடுச்சு. அந்த இதில் எக்ஸ்போர்ட் சிஸ்டங்கிறது அதுதான் நம்ம சொல்கிற மெடிக்கல் டயக்னாசிஸ் அண்ட் கெமிக்கல் அனாலிசிஸ், இது எல்லாமே இந்த எக்ஸ்போர்ட் சிஸ்டம் பயன்படுத்துகிறாங்க. அதில் ஏஐ வந்து ஒரு மேஜர் ரோலாக இருக்குங்கிறத சொல்ல வரும். ரோபோட்டிக்ஸ் ரோபோட், இது ரோபோட்டில் ஃபீல்டில் இல்லை. இப்போ கேம்ஸில் கூட அதிகமாக ரோபோட் பயன்படுத்துகிறாங்க, வீட்டில் பயன்படுத்துகிறாங்க. முக்கியமான ஏரியாவில் வேர் தேர் இஸ் எ ரிஸ்க், வேர் ஹியூமன் பீயிங்ஸ் அங்கே போய் செய்ய முடியாத இடத்துல ரோபோட் தான் செய்யுது. நிறைய அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோபோட் தான் எல்லா வேலையும் செய்யுது. ஏன்னா அவ்வளவு டெம்பரேச்சரில் அல்லது பனி, ரொம்ப லோ டெம்பரேச்சர் -டிகிரிலெல்லாம் நம்ம போய் செய்ய முடியாது, ரோபோட் தான் செய்ய முடியும். ஏன்னா அதுக்கு அது இது நம்ம அது ஒன்றும் பாதிக்காது. அந்த மாதிரி பிளேசஸ்ல, அன்ஆக்சசபிள் பிளேசஸ் எல்லாம் ரோபோட் யூஸ் பண்றோம். ரோபோட் இஸ் an எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ் தட் கேன் பி ப்ரோக்ராம்டு டு பெர்ஃபார்ம் மேனுவல் டாஸ்க். நம்ம மனிதர்கள் என்ன வேலை செய்ய போறோமோ, செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு பதிலாக நம்ம இல்லாமையே அந்த ஒரு ரீப்ரோக்ராமபிள் மல்டி ஃபங்க்ஷனல் மேனிப்புலேட்டர் டிசைன் டு மூவ் மெட்டீரியல்ஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எடுத்து கொடுக்கறது. பார்ட்ஸ், டூல்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் டிவைசஸ் த்ரூ வேரியபிள் ப்ரோக்ராம்டு மோஷன்ஸ் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் டாஸ்க். பல வேலைகள் நம்ம செய்ய இயலாததை, அங்கே போய் செய்ய முடியாததெல்லாம் வந்து நம்ம அந்த ரோபோட் மேலே தான் செய்கிறோம். எக்ஸாம்பிள் சர்ஜரி, அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பண்ண முடியாது. பண்ணினாலும் நம்ம மேனுவலாக இப்போ சர்ஜரி பண்ணோம்னா அதில் பல இது ரெக்கவரி ப்ராப்ளம், அந்த சக்ஸஸாக முடியுமா அப்படிங்கிறதுல இல்லை. அந்த இடத்துல வந்து அந்த ரோபோட் பயன்படுத்துகிறோம். ஏன் இன்டெலிஜென்ட் ரோபோட் இன்க்ளூட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் சென்சரி அப்பரேட்டஸ், சென்சார்ஸ் வச்சுருக்கோம் எல்லாமே. நம்ம வீட்டில் லாக் பண்ணுறோன்னா கூட சென்சார்ஸ் வச்சு தான் இது பண்ணுறோம். அது வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிற யாருங்கிறது, ஸ்பீச்சோ ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணுறதோ எல்லாத்துக்குமே சென்சார்ஸ் தான். சென்சார் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம்.
ரொபோட்டிக்ஸ் அதே மாதிரி தான். அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ இது எங்கெங்க பயன்படுத்தோம்னா கூகுள், சிரி, கூகுள் மேப்ஸ் இதுலெல்லாம் ஏஐ. இன்னைக்கு ஈஸியாக ஒரு இடத்துக்கு தெரியாதவங்க கூட போயிட்டு வந்துடலாம். அடுத்தது ஸ்போர்ட்ஸ், இந்த இது நடத்துவாங்கல்ல ஃபுட்பால், அந்த இதில் கேம்ஸு, Amazon.com, ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், ஏஐ ஹெல்த் கன்சல்டன்ட், ஸ்மார்ட் டிவைசஸ் இதில் எல்லாமே ஏஐ தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதிகமாக இப்போ பயன்படுத்துகிறோம். ஏஐ தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நிறைய ரிசர்ச்சஸ் போயிட்டு இருக்கு. சைனாவில் கூட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் எல்லாம் பார்த்தோம், அந்த டீப் சீக்கிற ஒரு இதில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவும் அது கூட இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடியோ ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை பற்றினுடைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்துட்டு இருக்கு. இதுதான் ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம். த மெயின் அப்ஜெக்ட் ஆஃப் திஸ் டொமைன் ஆஃப் ஏஐ இஸ் டு டீச் மெஷின்ஸ் டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பிக்சல்ஸ். இப்போ நம்ம அந்த ஒரு ஃபோட்டோன்னா எவ்வளோ பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதனுடைய கிளாரிட்டிக்கு வச்சு பிக்சல்ங்கிற இதில் தான் நம்ம சொல்லுவோம். அதில் எக்ஸாம்பிள் என்ன, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். அது காரு இப்போ டிரைவரே இல்லாமல் போய்க்குது. எதுக்கால வர்றவங்க யார் என்னங்கிறதெல்லாம் டக் டக்குன்னு மெஷர் பண்ணி போய்க்குது. எல்லாமே ஜிபிஎஸ் இருக்குங்கிறத வச்சு போயிட்டே இருக்கு. அது செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். ஃபேஸ் லாக் இன் ஸ்மார்ட் ஃபோன், நம்மளுடைய பாஸ்வேர்டாக வச்சுருந்தோம், அதோட இப்போ இதாயிடுச்சு. இப்போ ஈவன் நம்ம ரேஷன் கடையில் கூட இப்போ நிறைய ரேகையெல்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த ஐனுடைய காரணியை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அது மாதிரி அளவுக்கெல்லாம் இப்போ போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் அந்த இது. அடுத்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். NLP is a branch of artificial intelligence that deals with the interaction between computers and humans using the natural language. It refers to language that is spoken and written by people. Data privacy. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கிங் இல்லைன்னு சொல்கிறோம், மிலிட்ரியிலையோ அல்லது நம்ம டேட்டாவிலையோ. இட் இஸ் அன் ஏரியா ஆஃப் டேட்டா ப்ரொடெக்ஷன் தட் கன்சர்ன்ஸ் த ப்ராப்பர் ஹேண்ட்லிங் ஆஃப் சென்சிட்டிவ் டேட்டா. இப்போ நம்ம எல்லா டேட்டாவே இப்போ நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. இப்போ ஃபோன் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம டேட்டா ஃபுல்லாக ஒரு பக்கம் வச்சுருக்கோம். ஈவன் அக்கௌண்ட் ஆப்ரேஷன், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, எவ்வளவு நம்மளுடைய இது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஈவன் அக்ரிகல்ச்சரோட இப்போ நம்ம நிறைய ஃபீல்டில் என்ன கிராப் இருக்குங்கிறத சேட்டலைட் வச்சு அந்த ஃபீல்டுக்கு போனாவே அது உடனே ரெக்கார்ட் ஆயிடும். இந்த ஃபீல்டில் இவ்வளவு ஏரியா என்ட்ரி மட்டும் போட்டால் போதும், பேடியா சோளமா கம்பாங்கிறது. அது இந்த 2 months அது ஒரு சர்வே பண்ணாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வித் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு. அது எல்லாமே டேட்டா ஈஸியாக நம்மளுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணுறோம். ஏரியா அசஸ்மெண்ட் கூட அதை வச்சு பண்ணுறாங்க. ப்ராப்பர் ஹேண்ட்லிங் ஆஃப் சென்சிட்டிவ் டேட்டா, நோட்டபிளி பர்சனல் டேட்டா. பர்சனலாக இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம நிறைய பர்சனல் டேட்டா வச்சுருக்கோம், பயோடேட்டா, அப்புறம் பர்சனலாக வச்சு அக்கௌண்ட்ஸ் இது மாதிரி. பட் ஆல்சோ அதர் கான்ஃபிடென்ஷியல் டேட்டா, மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு அக்கௌண்ட்ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஒரு கம்பெனியோ கார்பரேட் கம்பெனியோ எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ஷியல் டேட்டா நம்ம வச்சுருக்கோன்னு. such as certain financial data and intellectual property data to meet regulatory requirements as well as protecting the confidentiality and the immutability of data. அதை யார் எடுத்துக்கவோ பார்க்கவோ உள்ளே போய் சரி பண்ணவோ அல்லது வேறு விதத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்காக அந்த டேட்டா ப்ரைவசிக்கு இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹவு many ஆப்ஸு. இப்போ நிறைய எல்லாத்துக்குமே நம்ம ஆப்ஸ் பயன்படுத்திட்டோம். டிக்கெட் புக்கிங்னு கூட ஒரு ஆப்ஸ் வச்சுருக்கோம். எல்லாம் இந்த மாதிரி யூஸிங் அவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெக்கமெண்டிங் ப்ராடக்ட் சர்வீசஸ், மார்க்கெட்டிங்கில் அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஏஐ பயஸ், a phenomenon that occurs when an algorithm produces results that are systematically prejudiced due to erroneous assumptions in DL. DLங்கிறது டீப் லேர்னிங்கிறது. மெஜாரிட்டி ஆல் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ஸ் ஹேவ் a female வாய்ஸ். அந்த மார்க்கெட்டிங் இதுலலாம் அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். இஃப் யூ சர்ச் ஆன் கூகுள், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று வேணால் சர்ச் பண்ணுறது அந்த டிவைஸ் கூகுள் தான் சர்ச்சிங். மோஸ்ட்லி நம்ம அதை தான் பார்க்குறோம். ஈவன் ஒரு ரோடு மேப்ஸோ லொக்காலிட்டியோ ஹேபிடேஷன் அதெல்லாம் பயன்படுத்துறது அதுதான் பயன்படுத்துகிறோம். இதில் எல்லாமே ஏஐ தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
தெரிஞ்சோ தெரியாமல அதை யூஸ் பண்றோம். இப்ப இதுல ஏஐ அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ட்ரோன், ஃப்ளையிங் கார்ஸு, அப்புறம் வந்து டேட்டா இது எல்லாமே வந்து இது பாருங்க எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் எல்லாமே பயன்படுத்துறோம். செல்போன்ஸு எல்லாமே வந்து நம்ம அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் தான் இப்பதான் தெரியுது நம்ம இவ்வளவு தூரம் நம்ம இப்ப ட்ரோன் பாத்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர்ல பெஸ்டிசைட் ஸ்ப்ரேயிங்கோ, ஏரியா கவரேஜ் சர்வேவோ எல்லாமே நம்ம வித்தவுட் இதுல நம்ம சப்மர்ஜ் அந்த இதெல்லாம் ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுலயும் ஏஐ தொழில்நுட்பம். அதுல டெசிஷன்ஸ் எடுத்து நம்ம அதை கரெக்டா ஆப்ரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு கைட் பண்ணும். ஏஐ இல்லாத ஒரு ஏரியாவே நம்ம கொஞ்ச நாள்ல பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய உள்ள வந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா ஒரு டாப் 10 காலேஜஸ் கூட அதைய சொல்லி தராங்க. அதனால அது எப்படி இப்போ பிடெக் கம்ப்யூட்டர் இல்லையோ, இல்லாம எதையும் செய்ய முடியாதோ, செல்போன் இல்லாம ஒரு வேலை செய்ய முடியாதோ, அதே மாதிரி ஏஐ இல்லாம எதுவுமே இல்லைங்கிற ஒரு வாட் இஸ் நாட் ஏஐ. ஏஐ இல்லாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, எனி மெஷின் தட் ஹேஸ் பீன் ட்ரெயின்டு வித் டேட்டா அண்ட் கேன் மேக் டெசிஷன் ஆர் prediction. எந்த ஒரு மெஷினு நம்ம கொடுத்த ப்ரோக்ராம்டு அல்லது ட்ரைனிங்கோ வித் டேட்டா பண்ணீங்க அதை வச்சு மட்டும் அது ஒரு டெசிஷன்ஸ் எடுத்து ப்ரிடிக்ட் பண்ணி அது வேலை செய்யுதோ அது வந்து டேர்ம் டேஸ் ஏஐ. ஹியர் த டேர்ம் ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நாட் ஏஐ. வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரோக்ராம் ஆல்ரெடி. அது என்ன கொடுக்குறோமோ அது பற்றி தான் நம்ம செய்யும். பட் அது ஃபர்தராக அது எதுவும் செய்யாது. நம்ம என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறோமோ அது மட்டும்தான் செய்யும். அதனால அது வந்து ஏஐக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது 1-2 தான். பட் ஃபியூச்சர்லயே அது ஏஐல கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். ஹவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஃபரெண்ட். ஒவ்வொன்றிலையும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏஐல என்னன்னா இட் இஸ் நான் கிரியேட்டிவ். என்ன இது பண்ணமோ அதை மட்டும் செய். ப்ரிசைஸ், ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அதனுடைய அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, நம்பளாதீங்க. மல்டி டாஸ்கிங், ஒரே டைம்ல ஃபாஸ்டா பல வேலைகள் செய்யலாம். தசாவதானிம்பாங்க தமிழ்ல. ஒருத்தர் 16 காரியங்கள் செய்வாராம். அதுல நம்ம இதுல கூட ஒருத்தர் சுப்பிரமணியம்னு டிவில எல்லாம் பேசுவாரு. அவ்வளவு 16 காரியங்களை அவர் சொல்லிட்டே இருப்பாங்க. நிறைய டெமோ கூட பண்ணுவாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, பதில் சொல்லுவாங்க, டேட்டா சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க, திருப்பி எல்லாம் ரிப்பீட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. இது மல்டி டாஸ்கிங்கிறது அப்படித்தான். அட் அ டைம்ல பெர்ஃபார்மிங் மெனி ஃபங்க்ஷன்ஸ், அதுதான் மல்டி டாஸ்கிங்கிறது. கன்சிஸ்டன்சினா அது நம்பிக்கையா இருக்கு, அதுல எந்த எரரே இருக்காது. இது வந்து ஆர்டிபிஷியல் ஏஐங்கிறது. நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது கிரியேட்டிவ். நம்ம நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்ல ஒன்றை செய்ய செய்ய நம்மளுக்கே ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் வரும். ஒரு டிராயிங் போட்டாவோ ஒரு செயலை செய்யும் போத மாத்தி நம்ம உடனடியா மாத்திக்கிட்டே போவோம். இது இப்படி மாத்தலாமா அப்படி மாத்தலாமா. அது ஒருத்தரும் செய்யலாம், பல பேர் சேர்ந்து கூட அந்த கிரியேட்டிவ் திங்கிங் நம்ம டெவலப் பண்ணலாம். அதான் இந்த பிரெயின் ஸ்டார்மிங் செஷன். ஒரு டெசிஷன் எடுக்கிறனா ஒரு குரூப் ஆஃப் ஒரு அந்த ஃபீல்டு இருக்கிறவங்க உட்காந்து பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் கூட சொல்லுவோம். அதை செய்யறது அதுதான் கிரியேட்டிவ். மே கண்டெய்ன் எரர். இதுல எரர் வரலாம். நான் கன்சிஸ்டன்ட், ஒரே மாதிரி இருக்காது. கனாட் ஹேண்டில், நம்ம அதை அப்படியே செஞ்சு முடிக்க முடியாது. பட் ஏஐல நம்ம என்ன சொல்றோமோ அது வந்து பர்ஃபெக்டா அவுட்புட்டு. அதுதான் இதுக்கு ரெண்டுக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ். வாட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? இட் இஸ் மேட் அப் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆர்டிபிஷியல் அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல்னா சம்திங் விச் இஸ் மேன்மேடு. ஆர்டிபிஷியல்னா செயற்கை. இது தமிழ்ல வந்து மொழி நம்ம என்ன சொல்றோம்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். சம்திங் விச் இஸ் மேன்மேடு விச் டஸ் நாட் அக்கர் நேச்சுரலி. இது இயற்கையா கிடையாது. நம்ம இயற்கையா செஞ்ச வேலைகளுக்கெல்லாம் இப்ப நம்ம இது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம அப்கிரேட் பண்றோம், அல்லது ஃபாஸ்டா செய்யறோம், அல்லது வித்தியாசமா செய்யறது தான் நம்ம சொல்லி காமிக்கிறோம். இன்டெலிஜென்ஸ்னா தி எபிலிட்டி டு பர்சீவ். ஒரு விஷயத்தை நம்ம எப்படி உள்வாங்கி அதை இன்ஃபர்மேஷன் அண்ட் டு ரீடைன் இட்ஸ் as knowledge to be applied towards adaptive behaviors within an environment or context. நம்ம ஒரு விஷயத்த இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு விஷயத்த பார்க்குறோம் அல்லது அதனுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துட்டு
அதைய நம்ம மாற்றி அமைச்சு டு பி அப்ளைடு டுவர்ட்ஸ் அடாப்டிவ் பிஹேவியர்ஸ். நம்ம அதை எப்படி அப்கிரேட் பண்ணலாமோ அதைய வந்து மேம்படுத்தலாமோங்கிறத நம்முடைய இன்டெலிஜென்ஸ். இது ஹியூமன் இன்டெலிஜென்ஸு. அதை செயற்கையா பண்ணும்போது அதை வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். த எபிலிட்டிஸ் தட் ஆர் இன்வால்வ்ட் இன் த இன்டெலிஜென்ஸ். பாருங்க, இதுல வந்து இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸு, இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸு, மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஏஆர் ரகுமான் சார் இருக்காரு, இளையராஜா இருக்காரு. ஒரு மியூசிக் போடுறோம்னா நம்ம மியூசிக் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற, பட் அவங்க அதை ஒவ்வொன்றா டெவலப் பண்ணாங்க. அவர் எம்எஸ் விஸ்வநாதன் இருந்தார் அந்த காலத்துல. அவங்க டெவலப் பண்ணுவாங்க ஒரு இது மியூசிக்கை. அது ஒரு வகையான, இத்தனை வகையான இன்டெலிஜென்ஸ் இருக்கு. மேத்தமெட்டிக்கல் லாஜிக் இன்டெலிஜென்ஸ், லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்னா லாங்குவேஜ் சம்மந்தமானது, ஸ்பேசியல் விசுவல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஒரு படமே ரிலீஸ் பண்றாங்கன்னா அந்த விசுவல்ஸு, அந்த சீனரிஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பின்னாடிதான் நம்ம ரியலைஸ் பண்றோம் இப்படி எல்லாம் இருக்காங்கிறது. பட் அதை டெவலப் பண்ண ஒரு கேமராமேனோ அது இவரோ. இப்போ கம்ப்யூட்டர் அதை யூஸ் பண்றாங்க அதிகமா. முதல்ல கம்ப்யூட்டர் கிடையாது, எல்லாம் பிசிக்கலா தான் நம்ம அந்த சீனரிஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க, அதை டிராயிங் பண்ணுவாங்க, அதை போடுவாங்க. பட் இப்போ வந்து கம்ப்யூட்டர் பிளேஸ் மேஜர் ரோல்ஸ் இன் தி அந்த படத்துல இது பண்றது, எடிட்டிங் எல்லாம். அதான் வந்து சொல்றது. இந்த டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இதுல ஒவ்வொருக்கு ஒரு ஸ்கில் இருக்குங்கன்னா சொல்றோம்ல, அதுதான். ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஸ்கில் மறைஞ்சிருக்கு. அதை நம்ம வெளிக்கொண்டோம்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. அதைத்தான் நம்ம டைப்ஸ் ஆஃப் சொல்றோம். லிங்குவிஸ்டிக்னா லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். லாங்குவேஜ்லயே வந்து அது நம்ம ஸ்கில்ஸ் வச்சு சொல்லி தர்றது. இப்ப பாருங்க, ஒரு இங்கிலீஷ் டீச்சர் எடுத்துட்டா அவங்களுடைய சொல்லித்தரக்கூடிய மெத்தட்ஸு அந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லாங்குவேஜ் மேல அவங்களுக்கு ஒரு அஃபினிட்டி டெவலப் ஆகுது. மேத்தமெட்டிக்கல் சார் வந்து ஒரு இதா இருந்தாருன்னா நிறைய பேர் மேத்ஸ் படிப்பாங்க. இப்படித்தான் அது சொல்லித்தர்றவங்களுக்கு அதனுடைய இது புரியும்னா அது அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இன் ரைட்டிங் ஆர் வெர்பலி. அடுத்தது வந்து ஸ்பேசியல் விசுவல். இட் இஸ் டிஃபைன்ட் as the ability to perceive visual world and the relationship of one object to another. எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்கிறது தான் இந்த ஸ்பேசியல் விசுவல் இன்டெலிஜென்ஸ். கைனஸ்டாட்டிக் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது எபிலிட்டி தட் இஸ் ரிலேட்டட் டு ஹவ் எ பர்சன் யூசஸ் ஹிஸ் லிம்ஸ் இன் எ ஸ்கில்டு மேனர். எப்படி அதை பயன்படுத்தாங்கிறது. இப்ப இந்த இதுல நிறைய டேலண்ட்ஸ் பத்தி எல்லாம் போடுவாங்க யூடியூப்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஈவன் டான்ஸ்லயே கூட பாருங்க, பரதநாட்டியமோ அந்த இதுல குச்சிப்பிடியோ எல்லாம்லயும் பாருங்க, ஒவ்வொருத்தர் அதை அழகா பண்ணுவாங்க. அந்த டான்ஸ் வந்து பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அதிகமான ரசிகர்கள் இருப்பாங்க. பாடுறது கூட ஒரு இன்டெலிஜென்ஸ் வே தான். எல்லாரும் எல்லா பாட்டையும் பாடினாலும் கிளிக் ஆகாது. அவங்க பாடுற மெத்தடு, அந்த வாய்ஸ், இது எல்லாமே அது ஒரு தனியான ஸ்கில். இதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னே பிரிச்சுக்கலாம் நம்ம. எக்ஸிஸ்டென்சியல் இன்டெலிஜென்ஸ், an additional category of intelligence relating to sensitiveness, religious and spiritual awareness. இப்ப இன்னைக்கு பாருங்க, நிறைய வெகு சில பேர் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்ல எடுப்பாங்க. அது நம்முடைய கற்பனைக்கு எட்டாததா இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனா கூட அவங்களுடைய அந்த சொல்லக்கூடிய விதம், எப்படி அந்த வேர்ட்ஸ் பயன்படுத்துறாங்கிறது அவங்க சொல்லும் போதுதான் நம்மளுக்கு புரியும். அது மற்றவங்க சொன்னா நம்மளுக்கு ஈஸியா புரியாது. அதனால இது வந்து இது ஒரு டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அடுத்து நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ், an additional category of intelligence relating to the ability to process information and the environment. இப்ப இயற்கை தான் பேசிக்கு. இயற்கையோடு மனிதன் வாழ வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம். நம்மளுடைய ஆரோக்கியமோ உடலோ மனசோ புரிதல் இருக்கு. இயற்கை இல்லாம ரொம்ப செயற்கையா போனோம்னா நம்ம வித்தியாசமான பிஹேவியர் இருக்கு. அதுதான் நம்ம அந்த நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். அது சில பேர் தெளிவா சொல்லுவாங்க இப்படிங்கிறது. மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இது பார்த்தோம். as the name suggests, this intelligence is about a person's ability to recognize and create sounds. பாடு எல்லாருமே இப்ப பாருங்க, எத்தனையோ பாட்டு நம்ம கேட்டே தான் இருக்கோம்.
அந்த காலத்துல சினிமா பார்த்தோம். அப்புறம் மோஷன் பிக்சர்ஸ் வந்துச்சு. அப்ப வந்து பேச்சு இல்லாத படங்கள், ஊமை படங்கள் வந்துச்சு. அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலர் வந்துச்சு. வித் பாடல்கள், சீனரிஸ் இருந்தது. இப்ப கம்ப்யூட்டர் பிளேஸ் மேஜர் ரோல். ஒவ்வொரு படத்துலயும் நம்ம வந்து அவ்வளவு தூரம் கம்ப்யூட்டர் பயன்படுத்துறோம். பாடல்கள் கிரியேட் சவுண்ட்ஸ், ரிதம்ஸ் அண்ட் சவுண்ட் பேட்டர்ன்ஸ், அது எல்லாமே ஒவ்வொன்றும் வித்தியாசப்படுது. ஒவ்வொருத்தருடைய மனசை புரிஞ்சுக்கிறோம். அதுதான் வந்து மியூசிக்கல் இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது டிஸ்கிரைப்ஸ் ஹவு ஹை த லெவல் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் சம்மான் ஹேஸ். நம்மளை பற்றி நம்ம என்ன புரிஞ்சிட்டோம், ரியலைசிங் வீக்னஸ் ஸ்ட்ரென்த் டு ஹிஸ் ஓன் ஃபீலிங், அதுதான் வந்து இந்த இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது. இது ஒவ்வொரு வகை இன்டெலிஜென்ஸ்னா பொதுவாக நம்ம ஒன்னே தான் நினைச்சா, பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்ம பையனோ பொண்ணோ அந்த வழியில அவங்க டெவலப் பண்ணும்போது அவங்க அதுலயே டெவலப் ஆகும்போது நிறைய விஷயங்கள் அவங்க போயிடும். பாருங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கீழே மெஷின் லேர்னிங் இருக்கு, டீப் லேர்னிங் இருக்கு. இந்த 3 வகையான இது நம்ம சொல்றோம். டீப் லேர்னிங், it enables software to train itself to perform tasks with vast amounts of data. எவ்வளவு டேட்டாவை கொடுத்தாலும் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்குது. இன்ஃபர்மேஷனா உடனே நம்ம ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறது. இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னா நம்ம பாப்புலேஷன் டேட்டாவை எடுத்துட்டு அது நிறைய வகைகள் இருக்கு, நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. அவ்வளவு டேட்டா ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்குது. இந்த டீப் லேர்னிங் இது. Here the machines are trained with huge amounts of data which helps it in training itself around the data. அது எல்லாம் பிரித்து கேட்டகரைஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்குது. Such machines are intelligent enough to develop for themselves. அந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த டேட்டா டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவுட் ஆஃப் தி 3. டீப் லேர்னிங்கிறத கடைசி, நம்ம ஏஐங்கிற அடுத்தது ஒன்று, டீப் லேர்னிங்கிற லாஸ்ட் ஒன். தென் கம்ஸ் மெஷின் லேர்னிங் விச் இஸ் இன்டர்மீடியட்லி இன்டெலிஜென்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவர்ஸ் ஆல் த கான்செப்ட்ஸ் அண்ட் விச் ஆர் இன் சம் வே ஆர் தி அதர் மிமிக் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். இதெல்லாம் பார்த்தா பேசிக்கா நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அதுல இருந்து நம்ம டெவலப் பண்ணதான் ஏஐங்களா. பட் அது ஏஐ ரிஃப்ளெக்ட்ஸ் தி நம்மளுடைய பேசிக் இன்டெலிஜென்ஸ் தான் வருது. பட் அதனுடைய அவுட்புட் வந்து வேற மாதிரி ப்ராசஸ் ஆகி வர்றதுங்கிறத இந்த டீப் லேர்னிங். இதுல ஒவ்வொன்றிலையும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. எந்த ஒரு டெக்னாலஜியோ எந்த ஒரு பொருளோ எல்லாமே வந்து ப்ரோஸ் அண்ட் கன்ஸ் நம்ம அது இருக்குதான் செய்யும். அது எவ்வாறு பயன்படுத்துக்கிறங்க தான். இதுல பாருங்க, காஸ்ட் இன்கர்டு இன் த மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர், நாட் ஏபிள் டு ஆக்ட் எனி டிஃபரெண்ட், லேக் த ஹியூமன் டச், லேக் ஏ கிரியேட்டிவ் மைண்ட். இது கிடையாது. என்ன இது நம்ம சொல்லியிருக்கோமோ அதுதான் செய்யும். லேக் காமன் சென்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், இது ஒரு பெரிய டாபிக். இப்போ நம்ம வந்து வி நீட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் எவர் குட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் லிவிங். இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் வரும்போது, கம்ப்யூட்டர் வரும்போது அதைத்தான் நம்ம பேசணும். அந்த தொழில் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும், அது உண்மைதான். இப்போ கம்ப்யூட்டர்ல ஐடியில் கூட ஒவ்வொரு கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க்குக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் கிடைக்கிறாங்க. அது என்னென்னமோ இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கில் அவங்க ஒர்க்கு நேச்சர் ஆஃப் ஃபீல்டு ஒர்க்கில் அந்தந்த இது இருந்து தான் அந்த கம்பெனி எடுத்துக்கிறாங்க. பட் ஒரே கம்பெனியில் ஒவ்வொரு கேட்டகரியும் ஆள் ட்ரெயின்டு பண்ணிக்கிறாங்க அல்லது அந்த லாங்குவேஜ் படிச்சுக்கிறாங்க. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு த்ரெட் மாதிரி கூட சொல்லலாம். நம்மளுக்கு வேலை குறைஞ்சிருமா போயிருமாங்கிறது. எபிலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் மே டிமினிஷ். ஹியூமன் பீயிங் ஒர்க் பண்றது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அவ்வளோ பேர் தேவையில்லை. ஒன்ஸ் ஏஐ வந்துடுச்சுன்னா அவ்வளவு ப்ராசஸிங் எல்லாமே வந்து மெஷினரியே செஞ்சுக்கும். இப்போ ரோபோட்ஸ் பாருங்க, ரோபோட்ஸ் வந்ததுன்னா சூப்பர் சீடிங் ஹியூமன். ஒரு ரோபோட் எல்லா வேலையும் செஞ்சிடும். இன்னைக்கு வீட்டில் கூட ரோபோட்ஸ் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க, வாங்கிட்டு இருக்காங்க சில பேர். ரோபோட்ஸ் வச்சுதான் எல்லா வேலையும் செய்யற மாதிரி வந்துடுச்சு.
ஈவன் நம்ம அக்ரிகல்ச்சர்ல கூட அன்னைக்கு பார்த்தோம், ஹார்வெஸ்ட்குள்ள ரோபோட்ஸ் அழகா பண்ணிட்டு போயிட்டே இருக்கு, ஃபாஸ்டா செய்யுது. இப்போ நம்ம இன்னைக்கு எல்லாம் கூலி நியாயம் பார்த்தீங்கன்னா 700 800 கொடுக்குறோம் ஆம்பளை ஆளுகளுக்கு. ரோபோட்ஸ் அன்னைக்கு பார்த்தா அழகா எல்லாமே பேடி ஹார்வெஸ்ட் ஃபுல்லா அருமையா பண்ணிட்டு போகுது. அந்த இடத்துல நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தேவைப்படாம அது வந்து நம்மளை சப்ரஸ் பண்ணலாம். ஹியூமன்ஸ் மே பிகம் டிபெண்ட் ஆன் மெஷின். அந்த ஒரு சூழ்நிலை வந்துரு. மெஷினை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம விவசாயம் பண்ணணும். ராங் ஹேண்ட்ஸ் காசஸ் டிஸ்ட்ரக்ட். இதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதை பயன்படுத்தக்கூடிய விதம் மோசமா இருந்ததுன்னா அதனுடைய ரிசல்ட் வேற மாதிரி. அடுத்தது அட்வான்டேஜஸ், ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி. இது நம்ம முதல்லயே பார்த்தோம். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் யூஸ்டு ஃபார் மைனிங் ப்ராசஸ். இந்த மைனிங் ப்ராசஸ்க்கெல்லாம் நம்ம இது பண்ணலாம். கேன் டூ லெபோரியஸ் டாஸ்க். மனிதர்கள் அதிக பேர் செய்யக்கூடிய வேலையை இது குறைவான எண்ணிக்கையில சீக்கிரமா நம்ம செஞ்சிடலாம். ப்ராடக்ட் டிரெக்ஷன். அடுத்தது மேனேஜ் ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்டு மேனேஜ்மெண்ட் வந்து ஈஸியா வச்சிருக்கலாம். சின்ன சிப்லயே நம்ம எல்லாமே ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா வச்சுக்கலாம். லேக்கிங் த எமோஷனல் சைடு. அதுல எமோஷனல் வேரியேஷனே கிடையாது. கேன் டூ ரெப்பிட்டிவ் அண்ட் டைம் கன்சியூமிங் டாஸ்க். ஒரே வேலையை தொடர்ந்து செஞ்சாலும் அதனுடைய பெட்டிக்கோ டைம் கன்சியூமிங் இதை இருந்தா கூட செஞ்சு முடிச்சு. ரொபோட்டிக் பெட்ஸ், ரொபோட்டிக் ரேடியோ சர்ஜரி, இதான் நம்ம முதல் பேசணும். ஃபங்க்ஷன் வித்தவுட் ஸ்டாப்பிங், ரிஸ்க் ரெடியூசிங். எந்த ஒர்க்கும் வந்து அந்த எஃபிஷியன்சி என்ன ஆரம்பிச்சதோ அது வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கும் மொழிய நம்ம அப்படி செய்ய முடியாது. ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளுக்குள்ள ஒரு வீக்னஸோ எஃபிஷியன்சி குறையலாம். பட் இதுல அந்த மாதிரி நான் ஸ்டாப்பா செய்யலாம். டயக்னாசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் இப்போ அது வந்து நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இதனால டைம் கன்சம்ஷன் வந்து குறையும். நிறைய பேர் ஒரு சர்ஜரியோ எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வெளியே வந்துடுறாங்க. இந்த சர்ஜரி பண்றவங்களுக்கு கூட அந்த ஒரு இது இல்லாம அந்த ஒரு டைம் கன்சம்ஷன் குறையறதுனால ஈஸியா நம்பர் ஆஃப் சர்ஜரி பண்றாங்க. இன்னைக்கு ரொபோட்டிக் சர்ஜரி வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு பெரிய இது. ரொபோட்டிக்ஸ் நிறைய ஆட்டோமொபைலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவன் பெயிண்டிங் அது இது எல்லாமே ரொபோட்ஸ் தான் பண்றாங்க. மெஷினரி அசம்பிளிங் எல்லாமே. அதனால டயக்னாசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ல இந்த இது அவ்வளோ பர்ஃபெக்டா அந்த ஏஐ தொழில்நுட்பம் நம்ம பயன்படுத்தும். ஃபைனலி we can say that the artificial intelligence of machines and the branch of computer science that aims to create it. AI textbooks define as the study and design of the intelligent agents, which are an intelligent agent is a system that perceive its environment and take action. நம்ம அந்த சூழ்நிலையை புரிஞ்சுட்டு என்ன நம்ம செய்யணுமோ அதனுடைய நடவடிக்கைகளை தான் அது செய்யுங்கிறது. தட் மேக்சிமைஸ் தி சான்சஸ் ஆஃப் இட் சக்சஸ். அதனால வந்து அதனுடைய சக்சஸ் ரேட் வந்து அதிகம். ஜான் மெக்ரத்திங்கிறவர் ஹூ காயின்ட் த டேர்ம் இன் 1955ல இந்த இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நேம் வந்து இது பண்ணாரு. நம்முடைய ஜோக்கோட அவருடைய அந்த தலைப்பு இதுல நம்ம சொன்னார், அது ஹிண்ட் பண்ணார். டிஃபைன்ஸ் இட்ஸ் as the science and engineering of the making intelligent machines. இதுதான் என்னுடைய சின்ன விளக்கம் அவர் சொல்லியிருக்காரு அந்த டேர்ம் காயின் பண்ண. இப்போ இது நம்ம ஏஐ பத்தி பேசுறோமே, அதனுடைய எங்கெங்க இந்த படிப்பு இப்போ நிறைய பசங்க அது படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேர் இந்த ஏஐ படிச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்னு கேட்குறாங்க. அது அன்னைக்கோட ஒரு இது போட்டிருந்தாங்க, இது படிச்சுட்டு நம்ம நாட்டில் என்ன பண்ணணுமா வெளிநாட்டிலே. பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் a 4-year degree program that can be pursued in India. இதுல பாருங்க, விஐடி டாப் 3% ranked colleges ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத் இதுல இருக்காங்க. லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி இது இருக்கு, டேட்டா சயின்ஸ், எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இதுல எல்லாமே இந்த ஏஐ. ஐஐடி மெட்ராஸ்லயும் இதுல ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் காலேஜ் ஐஐடி மெட்ராஸ்லயும் இந்த இருக்கு. இது நம்ம ஜஸ்ட் ஃபார் அவர் இன்ஃபர்மேஷன். ஏஐனா இது எங்க படிக்கலாங்கிறது நம்ம சொல்லணும், அல்லது பசங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது நமக்காக இந்த ஸ்லைட் போட்டிருக்கோம். அதனால ஏஐ பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறோம். அதை பத்தி படிக்கிறவங்களுக்கு அதனுடைய வாய்ப்புகள் அதிகம். சாதாரணமா அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா
ஒரு 1 lakh per month கொடுக்குறாங்களா மினிமம். ஒரு 10 lakh per year வந்து ஈஸியா ஏஐ முடிச்சவங்களுக்கு கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஏஐ டிகிரி ப்ரோக்ராம்? யூ லேர்ன் அபவுட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், data analysis and trends in AI. You learn about algorithms, data structures, and other fundamental concepts of AI development. இந்த கோர்ஸ்ல ஏஐ டெவலப்மெண்ட் எப்படிங்கிறது சொல்றாங்க. எப்படி சாஃப்ட்வேர் லேர்னிங்ல நம்ம நிறைய லாங்குவேஜ் கத்துட்டு பண்றாங்களோ, ப்ரோக்ராமிங் எழுதுறாங்களோ, அதுவும் யூ வில் லேர்ன் அபவுட் த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏஐ. இதெல்லாம் இந்த ஏஐ டிகிரி ப்ரோக்ராம்ல கவர் ஆகுங்கிறது தான் ஒரு சிறிய 3 கருத்துக்கள். அதனால இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு புதிய தொழில்நுட்பங்கள்ல இருந்தாலும் இதை பயன்படுத்தக்கூடிய விதங்கள் நிறைய இருக்கு. வெரி ஷார்ட் டைம், இன்னொரு 5 years பார்த்தீங்கன்னா ஏஐ இல்லாம எந்த வேலையும் நடக்காத மாதிரி. இப்போ எப்படி கம்ப்யூட்டர் இல்லையா, ஒரு ஃபீஸ் கட்டுறதுனா கூட, பேங்க் போனா கூட, பணம் வித்ட்ரா பண்றதுனா கூட கம்ப்யூட்டர் சர்வர் ஒர்க் ஆகலைங்க சார்பாங்க. அப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஏஐ தொழில்நுட்பம் எல்லாமே டாமினேட் பண்ணி அக்டோபஸ் மாதிரி எல்லாமே கவர் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வெரி சூன் வரலாம். ஏன்னா நம்ம வந்து வி பிகம் மெஷின் டிபெண்ட். பிசிக்கல் டிபெண்ட் விட இன்னைக்கு மெஷின் டிபெண்ட் தான். ஒரு பணம் டிரா பண்றதுனா கூட ஏடிஎம் ஒர்க் ஆனா தான் நம்ம கைக்கு பணம் வரும். அது மாதிரி இந்த ஏஐ அக்ரிகல்ச்சர்லயும் நிறைய நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏஐ தொழில்நுட்பம் நிறைய பயன்படுத்தலாம். அக்ரிகல்ச்சர்ல சென்சார்ஸ் பயன்படுத்துறோம். டேட்டா இப்போ வந்து சாயிலினுடைய ஃபெர்டிலிட்டி லெவல் அதெல்லாம் இன்னும் ஏஐல நிறைய இன்னும் போகும்போது அக்ரிகல்ச்சர்ல வாஸ்ட் ஸ்கோப் இருக்கு. நம்ம வேளாண்மை துறையில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் ஏஐல இன்னும் வர்றதுக்கு இப்போ எப்படி நம்ம இது சொல்றோம்ல, நானோ சயின்ஸ் அக்ரிகல்ச்சர்ல வீடு சைடு பயன்படுத்துறோம், ஹெர்பிசைடு நானோ யூரியா கூட வந்துச்சு. அந்த மாதிரி ஏஐங்கிறது அக்ரிகல்ச்சர்லயே ஒரு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில எல்லாமே பயன்படுத்த போறோம். அதனால இதை பத்தி ஒரு பேசிக் விழிப்புணர்வு தான் ஏஐ பத்தி. இது நம்ம ஒன்றும் பெருசா ஏஐன்னு என்னமோன்னு நினைக்க வேண்டியது இல்லை. அது எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏஐ பத்தின என்னுடைய பெரிய விளக்கங்கள். இது சம்பந்தமான இன்டராக்ஷன் நிறைய கருத்துக்கள் இருக்கும்போது நம்ம அதைய இனி வரக்கூடிய இந்த இதுல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி. அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி திரு சிதம்பரம், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. வழங்கியவர் திரு பி சிதம்பரம், முன்னாள் வேளாண்மை துணை இயக்குனர், ஈரோடு மாவட்டம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் ஒரு அடிப்படை தகவல்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் வேளாண்மையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு எந்த அளவு இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு சிதம்பரம் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் அவர்கள் சென்னையிலிருந்து பேச வந்திருக்கிறாரு. ஹியூபர்ட் சார், உங்களுடைய தகவல்களை, சந்தேகங்களை கேட்கலாம். சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி திரு ஜோ சார். மிஸ்டர் சிதம்பரம் சார், யூ ஹவ் கவர்ட் இட் வாஸ்ட். நல்ல வாஸ்டா கவர் பண்ணிருக்கீங்க. எல்லாரையும் இன்டியூஸ் பண்ணிருக்கீங்க. இனிமேல் எல்லாரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிங்கன்றத ஒரு நல்ல இன்டியூஸ் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட இப்ப நான்லாம் அந்த காலத்துல என்னுடைய ஒரு அங்கிள் வந்து எப்படி போய் நீ டிகிரி படிப்பு முக்கியன்றதை சொன்னாரோ அந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அட் த சேம் டைம் நம்ம வி ஷுட் அனலைஸ், இதுல என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். அதுவும் செய்திருக்கீங்க. இப்போ ஐ வில் கம் டு த நல்ல பாயிண்ட்ஸ்ல நீங்க எடுத்து சொல்லிட்டீங்க. இப்போ ரிஸ்கி பாயிண்ட்ஸ், ஏன்னா ரிஸ்கினா வாட் ஹஸ் ஹேப்பன், இங்கே அவ்வளவு இல்லை, சில இடத்துல நடந்திருக்கு. தெர் ஆர் சம் லாட் ஆஃப் ரிஸ்க் ஹஸ் ஹேப்பன். ஓவர்சீஸ்ல நல்லா நடந்திருக்கு சார். அதாவது நான் சொல்லல, ஒரு பர்சன் நான் சொல்லல, இதை டீச் பண்ற ஓல்கா என்ற ஒரு ப்ரொஃபசர், பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சொல்றாரு, there are lot of risk here. Never allow the machine to control you. You control the machine. என்ன ஆகுதுன்னா, நம்ம சோம்பேறித்தனத்துக்காக we sit higher. அங்கதான் ஆபத்தே ஆரம்பிக்குது. எப்படின்னா சார்,
மேனிப்புலேஷன் ஆஃப் ஆல்கோரிதம்ஸ். இது ஆல்கோரிதம்ல தான் ஒர்க்கே ஆகுது. இதுல சின்ன அது தன்னாலே ஒரு சின்ன ஒரு மேனிப்புலேஷன் ஆச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் a டிசாஸ்டர். இது வந்து நம்ம சாதாரண கம்ப்யூட்டர் கிளிச்சஸ் அந்த மாதிரி இந்த நீங்க சொன்னீங்களே இந்த சர்ஜரி அதெல்லாம் அதுல நிறைய இந்த மாதிரி கிளிச்சஸ் ஆகி மெனி ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் ஹேவ் ஹேப்பன் சார். அதுல கொஞ்சம் இன்னும் நம்ம ஃபைன் டியூன் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு தனியா நான் என்ன சொல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கணும். கண்டிப்பா. எப்படி வந்து அந்த ஏஐக்குள்ளேயே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கி என்னென்ன வரும்ன்றத ஃபோர்ஸி பண்ணி அதை பத்தி ஒரு ஸ்டடி பண்ணி வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப அது இப்ப டூ ஏர்லி, கொஞ்சம் நாள் போக. பட் அந்த பிளான்ல அது ரன் ஆனா நல்லா இருக்கும் சார். என்னுடைய கருத்து தான் சார். தேங்க்யூ சார். நன்றி திரு ஹியூபர்ட், உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். சார், இந்த நிகழ்ச்சியில் தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சார் வந்து அருமையான ஒரு உலக அளவில் சட்டை போட்டுட்டு ஒரு டெக்னாலஜி எடுத்துருக்காரு. என்ன இன்னைக்கு வந்து உலகமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்குது இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு அமெரிக்காவும் சைனாவும் வந்து வெற்றி பெறுவாங்கன்னு. நிறைய சாஃப்ட்வேர் பேக்கேஜ் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா வந்து நம்மளாம் வந்து அதுல வந்து நிறைய செய்ய போறோம். ஆல்ரெடி இறங்கியாச்சு ஃபீல்ட்ல. நம்ம ஊர்லயே வந்து நீங்க அந்த சார் அக்ரி பத்தி சொல்ல பார்த்தா அக்ரி விட்டு மத்தெல்லாம் போயிட்டாங்க. நிறைய ஃபெர்டிகேஷன் பண்றாங்க சார். டெக்னாலஜி பிரைவேட் கம்பெனி வந்துட்டாங்க. ஸோ எவரி டெக்னாலஜி cannot ignore AI வந்துருச்சு இந்த கான்செப்ட். இதை பத்தி ஞானஸ்ரீ மகன் கூட ஒரு இது போட்டு அருமையா போட்டுருக்காரு கலெக்ஷன்ஸ். நம்ம கம்பல்சரியா we have to change towards a system where everybody is aware. நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் சொல்லி பிரிக்க முடியாதுங்க. அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இஸ் ஆல்வேஸ் bundle of varieties, confusions and some corrections. மேனுவல் எரர்ஸ் வந்து நிச்சயம் சார் சொன்னாங்க, நல்ல பாயிண்ட். அது டிஃபெக்ட்ஸ் will be always there. பட் டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் நம்ம நிக்க முடியாது. உலகத்துல டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு பயங்கரமா. ஸோ யூ cannot stop a development of any country, any development technology. மைல்ஸ் கோ தான். சைனாக்காரங்க நிறைய ஃபண்டு தர்றாங்க. இந்தியாவில் நிறைய ரிசர்ச் நடந்துருக்குது. இன்னைக்கு வந்து காம்படிஷன் நடக்குது. ஏஐக்குள்ளே சண்டை வந்துருக்கு. ஏஐக்குள்ளேயே நிறைய காம்படிஷன் வருது. ஸோ வி ஹேவ் டு அப்சர்வ் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த இண்டஸ்ட்ரி. கமர்ஷியலாக பார்த்தோம்னா நம்மள வந்து ஒரு உண்மை பேசுறதுக்கு ஏஐ வேணும் போல இருக்கு. நல்லா சர்வே சொன்னீங்க. நான் அதோட தேஷ் போர்டு இப்போ தான் போட்டு பேசி பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன நல்லா ஈஸியாக வருது. எனக்கு முதல்ல தெரியல. சில பேர் சொன்னாங்க ஏன்டா டைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. பட் நான் ஸ்பீடா டைப் பண்ணி கத்துக்கிட்டேன். அது சார் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி மேனுவல் ஒர்க்கு நம்ம குறைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா எங்கெல்லாம் மேனுவல் செய்யணுமோ அங்கே மேனுவல் இருந்தால் தான் அலைவா இருக்கும். பேக்கப் இஸ் மஸ்ட். நிறைய இடங்கள்ல டேட்டா கிராஷ் ஆகி இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் க்ளோஸ் பண்ணா எங்க மக்களை வெளிநாடுகள் நிறைய இருக்குது. இந்த டிசாஸ்டர் ஈஸியா வந்து வைரஸ் விட்டுட்டானா நாட்டை நாசம் பண்ணிடலாம். அதனால வந்து நம்ம டேட்டா பேஸ் பேக்கப்பையும் நம்ம ஏற்கனவே மோடி அப்துல் கலாம் வந்து கேட்டாங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கான. அப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் கேட்ட போது சாரி நாங்க வந்து வி வாண்ட் ஒன்லி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி ஹி வாஸ் ஏபிள் டு டூ சம்திங். ஆனா இப்போ அவர் இல்ல. டெக்னாலஜி சார் ஆக்சுவலி லிமிடெட் இந்த இந்தியன்ஸ் நல்லவெல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க. ஸோ நம்ம ஊருக்கு அவனு வர்றான். இப்ப எல்லாம் எவரிபடி இஸ் பிரிங்கிங் சம்திங் யாராவது வித் தேர் ஓன் இது அவன் தொடர்ந்து இங்க வந்துடும் நம்ம ஆளுங்கலாம். அதனால ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இது ஒரு நல்ல ட்ரம்ப்புடைய கெட்ட காலம். நமக்கு நல்ல காலம் நினைச்சு நம்ம இந்தியா வந்து உலக நிச்சயம் வளர்ச்சி ஆகலாம். பட் எங்க வேணுமோ அதான் செய்யணும். தவிர சும்மா தேவையில்லாம கட்டத்துக்கு போட்டு மனிதனுடைய உழைப்பை ஞானத்தை அங்கங்க பயன்படுத்துறது முக்கியமா தேவையா இருக்கு என்னோட கருத்து. வேளாண்மையில நிறைய பண்ணலாம். மைல்ஸ் கோ ட்ரோன் மேனேஜ்மெண்ட்ல நம்ம கண்ட்ரோல் ஆஃப் ஆல் த பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மானிட்டரிங் டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் ஃபெர்டிகேஷன் சிஸ்டம்லாம் வந்தாச்சு. நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து விண்ட் வெலாசிட்டி டெம்பரேச்சர் நம்ம ஸ்டடி பண்ண முடியல. பேசிக்கலா நம்மளுடைய சென்டர்ஸ் எல்லாம் ஒரு பிளப்பிங் தான். ஈவன் ரெயின் கேஜஸ் ஆல்சோ நாட் ப்ராப்பர்லி மெயின்டைன்ட் மானிட்டர் பை ஹியூமன் எலிமெண்ட்ஸ். அதனால இது கம்பல்சரி எலிமெண்ட் ஸ்டடி த கிளைமேட்டிக் சேஞ்ச். இப்போ நிறைய ஸ்கூல்ல கூட கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்துட்டாங்க. ஸோ நிறைய வந்து அடுத்து வரப்போகுது. மைல்ஸ் கோ பிஃபோர் வி ஜஸ்ட் யூஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஆனால் வந்து போயிட்டே இருக்கும். டெக்னாலஜி வில் பர்ச்சேஸ் பை எஸ். நம்ம இந்தியன்ஸ் வெரி விவரமா இருப்போம். அதெல்லாம் என்ன சைனாக்காரனே பார்த்துக்குவோம், அமெரிக்கான பார்த்துக்குவோம், எது நமக்கு நல்லது எடுத்துக்குவோம். வியூலே அவர் ஓன் மாடியூல். அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் அது நீங்கள் எடுத்தது. இது கவர் ஆல் த அதர் ஏரியாஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த மெடிக்கல் ஃபீல்ட் சொல்லிட்டீங்க. இதில் வந்து முக்கியம் வந்து டிடெக்ஷன் ஆஃப் டிசீஸில் வந்து சம் எலிமெண்ட்ஸ் ஆர் நாட் ஹியூமன்லி ட்ரேசபிள். த எக்யூப்மெண்ட்ஸ் அவைலபிள் அவர் நவடேஸ். அதனால அதுக்கெல்லாம் வந்து ஏஐ யூஸ் பண்ணும்போது நல்லா பவர்ஃபுல்லாக தே கேன் மேக் மேனிபுலேஷன். அதே மாதிரி வந்து ஒரு 200 வருஷம் டேட்டா 300 வருஷம் டேட்டா வச்சு கிளினிக்கல் ரிசர்ச்ல வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக எந்திரிச்சு வராது போகலாம். ஜப்பான்காரங்க வந்து கையில ரீட் பண்ணியே சேவ் பண்ணியே வந்து கிளினிக்கல் ப்ரொஃபஷன் முடிச்சு அவங்க டேக்கிங் மெடிசன்ஸ் அட்வான்ஸ் 6 மாசம் மேலே சாப்பிட்டுருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க கரெக்டாக. அதனால வந்து நிறைய இடத்துல டெக்னாலஜி வந்து கன்வெர்ட் ஆகி சோஷியல் யூட்டிலிட்டி வர போது இந்த மாதிரி சில பேரியர்ஸ் வரும், சில ஹர்டல்ஸ் வரும். பட் வந்து நோ அதர் கோ வி ஹேவ் டு சேஞ்ச் அவர் செல்ஃப். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். நல்லா இருந்துச்சு.
நன்றி. Okay, okay. தேங்க்யூ டாக்டர் இளங்கோ. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. திரு செல்வம் இணைஞ்சிருக்காங்க. திரு செல்வம், உங்களுடைய கருத்து, இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்க கருத்தை தெரிவிக்கலாமா? திரு நீராவி செல்வம், வாழும் நம்மாழ்வார் என்று பலராலும் போற்றப்படும் இயற்கை விஞ்ஞானி செல்வம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார், அனைவருக்கும் இரவு வணக்கம். இந்த நிகழ்ச்சி தலைப்பு பார்த்த உடனே என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறதுக்காகவும், ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போரம் நடத்தின கடந்த ஒரு 2-3 மாதங்களா பங்கு பெற முடியல. அப்பப்ப இடையில வந்து எட்டி பார்க்கறது, அந்த எட்டி பார்க்கறத கூட வர முடியலையே அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா, அதுவும் தலைப்பு ரொம்ப ஊக்கமா இருந்துச்சு. அதை ஊக்கம் கொடுக்குற அந்த தலைப்பை நம்ம சிதம்பரம் சார் எப்படி பேசுறாருன்னு ஃபுல்லா கவர் பண்ணிட்டாரு. நம்ம இவர் சொன்ன மாதிரி, ஜோ சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் சொல்லியிருந்தா இன்னும் எடுப்பா இருக்கும். அதை இளங்கோவன் சார் நிவர்த்தி பண்ணிட்டாரு. என்னென்ன விதத்துல எல்லாம் நம்ம இனிமே எதிர்காலத்துல வரப்போறோம்னு. ஆனா சிதம்பரம் சார் தொட்டுட்டாரு, பேக்ரவுண்ட் எல்லாம் தொட்டுட்டாரு. அது போக இப்ப பெஸ்ட் அண்ட் டிசீஸும் வீடையும் ஐடென்டிஃபை பண்றதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருங்காலத்துல பெரிய விஷயம் பண்ண போகுது. அதை விட அவர் சொன்ன மாதிரி இரிகேஷன்ல ரொம்ப பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகுது. இன்னும் சொல்ல போனா நம்ம இந்த இதுல இன்ஹவுஸ் ஃபார்மிங் சொல்ற கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங்ல டோட்டலா நம்ம கண்ட்ரோலே நம்ம இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதாவே எல்லாமே பாத்துக்கிற அளவுக்கு டெக்னாலஜியை வேற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும், இந்தியா பரப்பளவுல பெரிய நாடு, நமக்கு கிரீன் ஹவுஸ் கல்டிவேஷன் பாலி ஹவுஸ் கல்டிவேஷன் வேணுமா அப்படிங்கிற அந்த ஒரு இதையும் கணக்கு பண்ணும்போது, பாலி ஹவுஸ் கல்டிவேஷனை விட நம்மளுக்கு ஓப்பன் கல்டிவேஷன் ஏரியாவே ரொம்ப இருக்கும்போது, அந்த ஓப்பன் கல்டிவேஷன் ஏரியாவில் இளங்கோவன் சார் சொன்ன மாதிரி நம்ம அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வெதர் டேட்டா இன்னி நம்ம கையில இல்லை. ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் சொல்றோம், என்னென்னமோ சொல்றோம், ஆனா டேட்டா இல்லை. அந்த டேட்டாவை நம்ம திருப்பி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை பார்க்கும். நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் சொல்ல போனா நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் கத்துக்கிட்டு வேலை செஞ்சிச்சுன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆனா எதிர்காலத்துல மற்ற எந்த சப்ஜெக்டுக்கும் வேற எந்தெந்த டாபிக்கு ஏஐ தேவைப்படலையோ அக்ரிகல்ச்சருக்கு கண்டிப்பா தேவைப்பட போகுது. ஏன்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து மக்கள்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே போற மக்களை நம்ம சமாதானப்படுத்துறதுக்கு ஒரே வழி மிஷினை உள்ள இறக்குறது தான். அதனால இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு முக்கியமான பங்கிடத்தை வகிக்க போகுது வருங்கால தலைமுறை விவசாயத்துல. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்ச ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போறதுக்கும் ஜோ சாருக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பா வழங்கின சிதம்பரம் சாருக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி திரு செல்வம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. திரு செல்வம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து டாக்டர் என் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். முருகேசன் சார், பிளீஸ் இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம். சார் வணக்கம். சார் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அத மாற்றம் ஒன்றே மாறாதது, ரைட்டா? மாற்றம் ஒன்றே மாறாது, நல்லதா கிட்டதோ ஒண்ணு இருக்கு. அப்புறம் என்னன்னா, நான் வேறொரு பாயிண்ட் சொல்றேன். அந்த காலத்துல சித்தர்கள் போகர்லாம் இந்த செடியில என்ன கெமிக்கல் இருக்கு, இந்த நோய்க்கு உடம்பு சொல்லாமன்னு அவங்க என்ன வெரிஃபை பண்ணாங்க. வெதர் தே ஹேவ் எக்ஸாமின்ட் ஆர் டெஸ்டட், டெஸ்ட் வெரிஃபைடு, ஸ்டாட்டிஸ் அனலைஸ் பண்ணியா பண்ணல. அப்படின்னா என்னோட இது என்னன்னா, நமக்கு வேண்டியது எல்லாமே நமக்கு சுத்தி இருக்கு, நம்மளை சுத்தி எல்லாமே இருக்கு. we must have a ஏரியல் போட்டோ, ஏரியல் இருக்குல்ல, ஏரியல், அந்த ஏரியல்ல we must able to draw the information. இது ஒண்ணு. வருங்காலத்துல எல்லாரும் பழைய காலத்துல சித்த ஞானிகள் இருக்காங்க, ஞானிகள் மாதிரி ஆயிரும். அதுல ஒரு பாயிண்ட் தான் இப்ப எலன் மஸ்க் நம்ம மண்டைக்குள்ள ஒரு சிப்ஸ் போட போறாரு. ஒரு சிப்ஸ் போட்டு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா நம்ம உணவே வேண்டாமுங்கன்னு ஒண்ணு வரும். உணவு தேவையில்லை, மைன்யூட் குவான்டிட்டி, எந்த செடியில என்ன இருக்குன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்து இதுவே போய் பறிச்சு வாயில கொடுத்துரும். அப்புறம் நம்ம அதுக்கு அடிமையா, நம்ம செடிக்கு அடிமையான்னு தெரியாது. இது மாதிரி நிறைய திங்கிங்கு. இது ஒரு மிக டாபிக் இன்னொரு 25 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எங்க நிற்கும் தெரியல. நம்முடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆயிரும்.
அதுக்கு எதுக்கு என்ன உழைக்கணுமா வேண்டுமா வேண்டாமான்னு நிறைய திங்கி வரும் சார். மிக நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. சார் சொன்ன மாதிரி உணவு தேவை ஏற்படாத ஒரு நிலை ஏற்கனவே வந்துடுச்சு. அதாவது இப்போ நீங்க ராக்கெட்ல போறவங்க, இதர கிரகங்களுக்கு போறவங்க எல்லாம் உணவு கொண்டு போறது இல்ல, வருஷக்கணக்கில் எல்லாம் இருக்காங்க. அவங்க அதுக்கு தேவையான உணவுகளை கேப்சூல் வடிவத்துல கொண்டு போய் சாப்பிட பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நியூஸ் நான் நமது குழுவுல ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது ஆர்டிபிஷியல் மீட் வந்துடுச்சு. அதை வந்து நாமே உருவாக்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஆட்டு இறைச்சி வேணும்னா ஆட்டு இறைச்சியை நாம செஞ்சுக்கலாம், உருவாக்க முடியும். ஆடு இல்லாமல் உருவாக்க முடியும். அந்த நிலை வந்துடுச்சு. அதனால முருகேசன் சார் சொன்ன தகவல் வந்து வெகு தூரத்தில் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நன்றி. திரு பொன்ராஜ் சார் திருநெல்வேலியில இருந்து பேச வந்திருக்கிறார். இன்னும் வந்து இந்த மிஷன்ஸ் ஆர் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு. நம்மளாம் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ முன்னாடியே ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லிட்டு போயிருக்காரு, நம்மளாம் ஒன்றும் செய்ய முடியாது மனுஷங்களால, நம்ம மூளையெல்லாம் நம்ம மிஷின்ல கொடுத்து மிஷின் வந்து தே ஆர் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு, அவன் நினைச்ச மாதிரியே நடக்க போறது அப்படிங்கிற. நல்லது நடந்தா சரிதான், எல்லாம் கெட்டது வராம இருந்தா சரிதான், இல்லைங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ, எக்ஸலன்ட் சார். பிகினிங்னாலுமே இன்னும் கூட இன்னும் டெவலப் ஆக வேண்டியது நிறைய இருக்கு. We have to get so much information, so much development also going to take place. Thank you. Okay, thank you boss. காற்றை பயன்படுத்தி வாழ்ந்திருக்காங்க சார், சூரிய ஒளி பயன்படுத்தி வாழ்ந்திருக்காங்க சார். அது சில சக்திகளா இருக்குது, மனுஷனுக்கே இருக்குது. அது வந்து வந்துருங்க ஆராய்ச்சியில. வாய்ப்பு நன்றி சார். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, ஒரு நல்ல தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு புதுமையான நிகழ்ச்சி. வேளாண்மை வழக்கமாக பண்ணையம் தொடர்பான நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் சிறப்பாக ஓரிரு நிகழ்ச்சிகள் இதர முக்கிய தலைப்புகளை தாங்கிய நிகழ்ச்சிகளாக அமைவதுண்டு. அந்த வகையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு பி. சிதம்பரம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் போது, அதாவது வேளாண்மையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தொழில் துறையில மட்டும் இல்ல, வேளாண்மை துறையிலும் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக திரு நீராவி செல்வம் சொன்ன மாதிரி பெஸ்ட் டிசீஸ் ஐடென்டிபிகேஷனுக்கு வந்து அடையாளம், அதாவது நோய்களையும் பூச்சிகளையும் அடையாளம் காணுவதற்கு சாப்ட்வேர் ஏற்கனவே பல சாப்ட்வேர் வந்து விட்டது. நமது குழுவுல இருந்து கூட ஒரு நண்பர், முன்னாள் வேளாண்மை இணை இயக்குனர் விருதுநகர், அவங்க வந்து ஒரு சாப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல நமது வேளாண்மையில் பல பயன்பாடுகள் வந்து விட்டன. அது போல ட்ரோன் டெக்னாலஜி, இந்த ட்ரோனை பொறுத்தவரையில பெஸ்ட் மானிட்டரிங், எந்த நோய் எந்த பூச்சி எந்த பகுதியில் இருக்கிறது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாம மருந்தடித்து அந்த பூச்சி நோய்களை கட்டுப்படுத்தவும் பயன்படுகிறது. அதுலயும் சிறப்பாக நாம வந்து மனிதரால் கீழே இருந்து இயங்கி கட்டுப்படுத்த இயலாத ஏரியல் ஸ்ப்ரேயிங், அந்த மாதிரி சில பூச்சிகளுக்கு உயரமான இடத்துல போய் இருந்து மருந்தடிக்கிறதுக்கு இதுகளுக்கு எல்லாமே ட்ரோன் பயன்படுது. ஈஸியாக அதிக அளவு பரப்பில் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுகிறது. இந்த மாதிரி பல வகையில ட்ரோன் டெக்னாலஜி நமக்கு பயன்பட்டு வருகிறது. அதே போல இளங்கோவன் சார் சொன்ன மாதிரி வெதர் ஃபோர்காஸ்ட், வானிலை ஆராய்ச்சியிலையும் நமது தொழில்நுட்பம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில, ஏசியன் கண்ட்ரிஸை பொறுத்தவரையில அதுல சில பின்னடைவுகள் இருந்தாலும் கூட வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிக துல்லியமாக அது வந்து எந்த நேரத்துல இந்த தேதியில இந்த செகண்ட்ல மழை பெய்யும் அப்படிங்கிறது மினிட் அளவு வித்தியாசம் இல்லாமல் கணித்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் கூட இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இருக்கு என்பதை நாம் அறிய வேண்டும், கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியன் ஆராய்ச்சி மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வந்து இதன் ஆராய்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக தெரிகிறது. அந்த நிலையை நாம் அடைந்து விட்டால் நமக்கு அது மிகவும் வேளாண்மை பயிர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதே போல அறுவடை செய்வதற்கு கூட இப்போ, அதாவது மனிதர் வந்து இப்போ நீங்க தமிழ்நாட்டுல பொறுத்தவரையில நாம பார்த்தோம்னா ஹோட்டல்ல சர்வர் போஸ்ட் கூட நமக்கு ஆளு கிடையாது, விவசாய நிலம் பார்க்கறதுக்கு ஆளு கிடையாது. எல்லாத்துக்குமே வடநாட்டினர் பயன்பட வேண்டியதுதான், அதுல ஒன்றும் தவறில்லை, மாற்று கருத்து கிடையாது.
இருந்தாலும் நான் எதற்காக அதை சொல்ல வர்றேன்னா, எல்லாருக்குமே இந்த உழைப்பு இந்த மாதிரி பிசிக்கல் ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு கடின உழைப்பு செய்யறது குறைந்து கொண்டே வருகிறது தமிழகத்துல. அந்த நிலையில் நமக்கு வேளாண் தொழிலாளர்கள், பண்ணை தொழிலாளர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் போது அதை நிவர்த்தி செய்வதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகவும் பயன்பட்டு வருகிறது. இன்னும் அதிக அளவில் நாம பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பண்ணை மேலாண்மையில் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். பண்ணை மேலாண்மையை பொறுத்தவரையில நமக்கு ஆவணங்கள் மிக முக்கியம். ஆவணங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அதை அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு அதிகமான டேட்டா கிடைக்குது. நமக்கு அந்த எல்லாமே முடிவுகள், சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு, மிக துல்லியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அது பயன்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம். இது வேளாண்மை தவிர இதர வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஜிபிஎஸ்ல எல்லாம் நம்ம இந்த ஜிபிஎஸ் போட்டு மேப் போட்டு தெரியாத ஊர்களுக்கு போறதுக்கு இது மிகவும் பயன்படுகிறது. கார்ல ஏறி ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சோ அந்த வகையில இது பயன்படுகிறது. அத மாதிரி அந்த திருடர்களை அல்லது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. குற்றவாளிகளின் மைண்ட் ஸ்டடி, அதாவது அவர்கள் ஒரு பொய்யை வாயில் சொல்லி கொண்டு இருந்தாலும் கூட அவங்க மனசுல என்ன இருக்குதுங்கிறத கூட ஸ்டடி பண்ற அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முன்னேறி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அதே போல நமது ஆதார் அட்டை வச்சிருக்கிறோம். அந்த ஆதார் அட்டையில அடிப்படை புள்ளி விவரங்கள் நிறைய இருக்கின்றன. அதை பாதுகாக்கிற நிலை எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கட்டுப்பாட்டில் தான் இயங்கி வருகின்றன என்றால் மிகையாகாது. மேலும் வங்கி கணக்குகள் எல்லாமே முன்னாடி எல்லாம் வங்கி கணக்குக்கு நீட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் லீவு கொடுப்பாங்க. அதே மாதிரி மத்தியானம் 1 மணிக்கு மேல பேங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க, டிரான்சாக்சன் இருக்காது. சாயங்காலம் 5 மணி வரை இருந்து அவங்க கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு 4:30 மணிக்கு பேங்க் க்ளோஸ் பண்றாங்கன்னா 4:31 அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துறாங்க. எல்லாமே அது டேலி பண்ணி கொடுத்துரும். அந்த அளவுக்கு சுலபமாக போயிடுச்சு. அதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பயன்பாடு நாட்டில், உலகில், மக்களிடையில் அதிக அளவில் பயன்பட்டு பிரசித்தி பெற்று வருகிறது. இன்னும் இதை விட அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக செம்மையாக வழங்கிய திரு பி. சிதம்பரம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும், குறிப்பாக திரு என் செல்வம், டாக்டர் இளங்கோவன், டாக்டர் முருகேசன் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை என்று சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.